திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கட்டட தொழிலாளர்களை ஏற்றி வந்த வேன் சாலை நடுவே உள்ள தடுப்பில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல்லில் கட்டட பணிகளை முடித்துவிட்டு சந்திரசேகர் என்பவரின் வேனில் வடமாநில தொழிலாளர்கள் 8 பேர் பல்லடம் நோக்கி சென்றுள்ளனர். அப்போது ஓட்டுநர் தூக்க கலகத்தில் இருந்ததால் தாராபுரம் சாலை ஆலுத்துப்பாளையம் பகுதியில் வாகனம் சாலை தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானது தெரியவந்தது. இதில் படுகாயமடைந்த 8 பேர் பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முதியோர்களை குறிவைத்து ஏடிஎம் கார்டு மூலம் நூதன கொள்ளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த ராஜா முகமது முதியோர்களை குறிவைத்து பணம் பறித்ததாக 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் பழனி பெத்தநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்ற முதியவரிடம் ஏடிஎம் மெஷினில் பணம் எடுக்க உதவி செய்வது போல் நடித்து அவரது கணக்கிலிருந்து 80,000 ரூபாயை ராஜா முகமது கொள்ளையடித்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜா முகமதுவை கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.